கொடுங்க. மலைக்கிட வரை அப்பா சும்மா இரும்பு கொடுத்து கேள்வி சரியா எதை கொடுத்தா நிக்கலையா மைக்கையாவது கொடுத்து பாருங்க. சொல்றேன் இரும்பு இடுப்பு எப்படி ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் நாங்க எல்லாம் வரிசை சட்டை போடாம வரணும். அது நாட்டு படமா அப்படித்தான் இருக்கு. ஆனா நம்மகிட்ட இருக்கிறது கேரளா. ஏற்கனவே எங்க அண்ணன் தேவதாஸ் மாதிரி போஸ்ட் மரத்துல சாஞ்சிட்டாரு. இப்படி போய் காமிச்சு வச்சிருக்கு. எங்களை பத்திரமாக அழைத்து வந்து எங்களது வாகன ஓட்டுநர் அன்பு சகோதரர் அவர்களுக்கு அவர் அங்க வண்டி டிரைவருக்கு வாங்க வாங்க சகோ வாங்க. எங்களது வாகன ஓட்டுநர் பத்திரமா இவர் தான் எங்களை அழைச்சிட்டு வந்தார். இவர் கூட தான் நாங்க டூருக்கு போனோம். எவ்வளவு அழகா வண்டி ஓட்டுனார் தெரியுமா? அது ஏன் கேட்கற நீ வேற. பொதுவாக அந்த நாடக சீசன் முடிஞ்சிருச்சுன்னா வாகன ஓட்டுநர் அன்பு சகோதரர் அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது. மருதே கொடுங்க. ஒரு அரை மணி நேரம் பேசிக்கோங்க. வெளியூர் நாடகம் முடிஞ்சிருச்சுன்னா சீசன் இல்லாத நேரத்தில் இந்த வேளாங்கண்ணி கன்னியாகுமரி இப்படி டூர் மாதிரி போவோம். ஐயா தான் வந்து இந்த ட்ரெயின் உள்ள எல்லாம் போத எல்லாம் சரக்கில் இருக்கு. ஆமாம் பாண்டிச்சேரி போயிருந்த மாட்டா தம்பி. அவர் முனியசாமி சொல்லிட்டார், கடலோரமாக நடந்து போகும்பொழுது கன்னியாகுமரியில் அங்கே சாமி விட்டு கடலோரமாக நடந்து போகிறோம். இவர் சரக்கை போட்டுவிட்டு இந்த நடு கடலில் பவழப்பாறை இருக்காமல அதை நான் பார்க்கணும்னு இவர் சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், எப்பா போட்டு இருக்கு, போட்டை ஓட்டுறதுக்கு டிரைவர் இல்லை, சொன்னா கேளு வா மாமான்னு சொல்லி இவர் நான் சத்தம் போடுறேன். மனுஷன் அடம் பிடிக்கிறார், கடலோரமாக உருண்டு திரண்டு அழுகிறாப்புல. அங்கேருந்து நம்ம சகோதரர் வந்தார், டிரைவர் வந்தார். என்னென்ன பிரச்சனை தம்பி, போட்டு இருக்குடா தம்பி, ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. இவர் நடு கடலில் போய் பவழப்பாறை பார்க்க ஆசைப்படுறாரு. என்னென்ன என்னை கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்க, இத்தான் தண்டி மகேந்திரா வண்டியை ஓட்டுறவன் நான் தூண்டு போட்டு நான் ஓட்ட மாட்டேன்னா. பரவாயில்ல, நம்ம டிரைவர் போட்டெல்லாம் ஓட்டுவார் போல இருக்கு அப்படின்னு நாங்கள் 10 பேர் நம்பி போட்டில் உட்காந்துட்டோம். இந்த மனுஷனை ஏறி உட்காந்து எதையோ புடிச்சு திருநாருங்க. சரி சரணு போச்சு. ஒரு 30-35 கிலோமீட்டர் போயிடுச்சு.
நடுக்கடல போய் போட்டு அமர்ந்து போச்சு. நாங்க என்ன செய்யணும்னு தெரியல. டக்குன்னு எங்க டிரைவர் சொல்றாரு, தம்பி யாரும் பயப்படாதீங்க, போட்டு நின்று போச்சு, ஒரு 3 பேர் இறங்கி தள்ளுங்க. எங்க நடுக்கடல இதுல நம்ம ஆளு சிங்கம் இல்ல, போதையில இறங்கி தள்ளன்னு சொல்லி நமக்கு தண்ணிக்குள்ள விழுந்து அவக்கால முங்கலமாயி ஐயோ ஐயோ. அண்ணே அப்படி நாங்க டூர் போகும்போது நீங்க கண்டிப்பா கேமரா எடுத்துவாங்க, இதெல்லாம் ஒரு நினைவு சின்னம், அதுல பதிஞ்சு வைக்கணும். அஜய் அப்படிங்கப்பா. சீரான